ஸ்ரீ குருப்யோ நமஹ. பெரிவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அர்த்தமுள்ள இந்து மதத்திலேருந்து தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். கீதையில் மனித மனம். அர்ஜுனன் கேட்குறான், மனிதனுடைய மனம் சஞ்சலப்படுறதே, இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா பகவான் சொல்கிற வைராகியத்தோடு இருக்கணும், பட்டும் படாமலும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ இந்த வைராகியம் அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா இந்த பகவான் மேலே நம்ம காட்டுற பக்தினால் வரும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொன்னான். அப்போ நம்ம கண்ணதாசனோட புக்கில் எழுதுகிற போச்சு ராமகிருஷ்ண பரமஹம்சனோட கோட் கூட சொல்லியிருக்கார். எப்படி கடுகு செதறினா நம்ம பிக் பண்ணுறது கஷ்டமோ அது மாதிரி ஓடுற மனசை அடக்கிறது கஷ்டம். ஆனால் we can achieve it by practice, by வைராக்கியம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது கிருஷ்ண பகவான் சொல்கிறார், இன்ப துன்பம் எல்லாத்துக்குமே காரணம் மனசு தான் ஏற்படுறது. இந்த மாதிரி நடப்பது நடக்கட்டும், நடக்கிறது நடக்க தான் போகிறது. நம்ம கர்ம வினைக்கு தகுந்தா போல் அதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அப்படி ஒரு பக்குவப்பட்ட மனம் வந்ததுன்னா அப்போ நம்ம ஈஸியாக நம்மளுக்கு அந்த வைராகியம்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிடும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த வைராகியம்ங்கிறது என்ன, நம்மளுடைய உள்ளத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, ஒருமுகப்படுத்துறது. அதாவது எதுக்குமே அசைஞ்சு கொடுக்காமல் இருக்கிறது. மெழுகு மாதிரி இருக்கக்கூடிய மனசை மரக்கட்ட மாதிரி பண்ணிக்கணும். இறந்தாலும் சரி, ஜனனமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் வாட் எவர் ஹேப்பன்ஸ் இட் ஆல் ஃபார் குட் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் நம்மளுக்கு வந்துடுது அப்படின்னா நம்மளுக்கு இந்த பகவான் மேலே இருக்கக்கூடிய பற்று ஜாஸ்தி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறார். சரி, சொல்கிறதெல்லாம் ஈஸியாக இருக்குது, அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் ஈஸியாக இருக்குது. அர்ஜுனன் கேட்குறான், ஏன்னா அவன் மனசு இப்போ சஞ்சலப்பட்டு இருக்கு. நல்லா சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக சொல்கிறேன், சொல்கிற வாழைனாலே நம்மளால் கடைப்பிடிக்க முடியறதா அப்படின்னா கஷ்டமாக இருக்கே பகவான். கிருஷ்ணா, நீ இப்படி சொல்கிறியே, ப்ராக்டிக்கலாக இதை எப்படி நடைமுறைப்படுத்துறது அப்படின்னு கேட்கறதுக்கு சொல்கிறான் அர்ஜுனன். எழுதுறதுக்கு நன்னா இருக்குது, பேசுறதுக்கு நன்னா இருக்குது, மற்றவளுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு நன்னா இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, எப்படி இதை பண்ணுறது அப்படின்னா பகவான் சொல்கிறார், பகவத் தியானம் எல்லாம் நான் தானே இல்லையா, இயக்குவது எல்லாமே என்னுடைய இது தானே, அந்த பிரபஞ்சமே என்னுடைய இதில் தானே இருக்குது. அந்த மனசு வந்துடுத்து அப்படின்னா கடவுள் செயல் எல்லாமே அப்படிங்கிற மனசு வந்துடுத்துன்னா அப்போ எல்லாமே சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னா அதுக்கு தான் கண்ணதாசன் சொல்கிறார், இந்த ஒரு பாசத்தில் அப்படியே மூழ்கி இருந்த பட்டினத்தார் எல்லாத்தையும் விட்டு ஒரு செகண்டில் ஞானியானார். அருணகிரிநாதரும் அவரோட லைஃப்பையும் பார்த்தேன்னா அப்படி தான் ஒரு அவ்வளவு பந்த பாசத்தில் ஈடுபட்டு இருந்தார். ஒரு திருப்புகழ் அப்படியே ஒரு பொக்கிஷத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கார். இப்போ பகவான் கேட்குறார், கிருஷ்ணா, உனக்கு உன்னுடைய குருகுலத்தில் ஒரு பேர்டுனுடைய, ஒரு பறவையினுடைய கண்ணை, ஒரு பறவையை நீ அடிக்கணும்னு சொல்லி உன்னுடைய குரு சொன்னார். அப்போ நீ என்ன பண்ண, உன்னுடைய கான்சன்ட்ரேஷன் யாருனாலையும் அதை வின் பண்ண முடியல. ஆனால் உன்னுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாம் அந்த பறவையினுடைய கண்ணில் இருந்தது. அந்த ஏகாகிர சித்தம்னு சொல்லுவோம். அந்த கண்ணு பார்வையில் இருந்ததுனால உனக்கு வேறு எந்த சிந்தனையுமே தோணவே இல்லை. அப்போ உன்னால் அந்த வில் அம்பு விட முடிஞ்சுது. இவ்வளவு ஏன் அர்ஜுனா, திரௌபதியினுடைய கல்யாணத்தை போச்சு, அந்த என்ன ஆச்சு, சுயம்பரமில் என்ன ஆச்சு, அந்த மீனை ஒன்று மேலே கட்டியிருந்தாங்க, அதனுடைய கீழே தண்ணியில் ஓடின்றது, அதை பார்த்து தானே நீ அடிக்கணும்னு சொல்லி சொன்னால் நீ அதில் எப்படி வின் பண்ண முடிஞ்சது உன்னால்? அப்போ அந்த கவனம் எல்லாம் உனக்கு அங்கே இருந்தது. அந்த மாதிரி அந்த கவனத்தை ஒரு 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 இடத்து மேலே நம்ம திரிச்சுட்டோம் அப்படின்னா தென் இப்போ இருக்கிற நடைமுறையில் சொல்கிறோமே, ஒரு டிவி பார்க்குறோம், நம்ம ஒரு சீரியல் பார்க்குறோம், ஏதோ ஒன்று பார்க்குறோம் நம்ம, அப்போது அதில் அப்படியே வாயை பழந்துன்னு எப்படி நம்ம பார்த்துட்டுருக்கோம். வீட்டில் திருடன் பூந்தா கூட நம்மளுக்கு தெரிய மாட்டேங்கிறதுன்ற பார்த்துட்டுருக்கோம். அப்போ அதில் மனசில் அதில் ஈடுபட்டு தானே நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி அந்த ஏகாகிர சித்தம் பகவான் பக்தியை காமிச்சோம் அப்படின்னா இந்த மனசெல்லாம் சஞ்சலப்படாது அப்படின்னு கண்ணதாசன் ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறார். ஒரு 4 லைனில் இருக்கிற மாதிரி ஒரு கதை சொல்கிறார். ஒரு அம்மா படுத்துட்டுருந்தாலும் தன்னுடைய குழந்தைய அணைச்சிட்டு படுத்துட்டுருக்கா. அந்த குழந்தைக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு பாம்பு வருது.
அந்த பாம்பை பார்த்துட்டா மற்றவா எல்லாரும் அவளுடைய உறவினர்கள் ஹஸ்பண்ட் யாரோ நிறைய பேர் பார்த்துட்டா. எல்லாரும் ஐயோ என்ன பண்ணுறது, குழந்தை தூங்கின்னு இருக்காளேவோ, குழந்தைய அப்படி கட்டி அணைச்சின்னு தூங்கின்னு இருக்காளேன்னு கத்தரா கூப்பாடு போடுறா, கல்லை தூக்கி எறிகிறா, சம்திங் ஏதோ அந்த அம்மா மேலே தூக்கி எறிகிறா. ஒன்றுமே அந்த அம்மாவுக்கு தெரியாமல் அவ்வளோ வாழ்ந்த நிதிரையில் இருக்கா 2 பேருமே. குழந்தை ஐயோ இந்த பாம்பு கிட்டக்க வருதுன்னு சொல்லிட்டுன்னு இவன் எல்லாருக்கும் பயமாகுது. அப்போ யாரும் என்ன பண்ணுறா, பக்கத்தில் ஏதோ பூ மாதிரி ஏதோ இருந்தது, அந்த பூவை தூக்கி அந்த குழந்தை மேலே எறிகிறா. அந்த குழந்தை மேலே எரிஞ்ச உடனே அந்த குழந்தை வந்து ஒரு அசைவு கொடுக்கறது. அந்த குழந்தை அசைஞ்ச உடனே இந்த ஏகாகிர சித்தம் அந்த குழந்தை மேலேயே சிந்தனையாக இருந்த அந்த அம்மா, இத்தனை பேர் கத்தி கூப்பாடு போட்டு எழுந்திருக்காத அந்த அம்மா, அந்த குழந்தை ஒரு அசைவு அசைஞ்சிட்டா அப்படின்னு உடனே அப்படியே வாரி கட்டி அணைச்சுட்டாலாம் அந்த குழந்தைய. அப்போ தான் அவளுக்கு அந்த அந்த வாட் இஸ் ஹேப்பனிங் இன் அண்ட் அரவுண்டுங்கிறது அப்போ தான் அவளுக்கு புரிஞ்சுட்டாலாம். அப்போது அந்த குழந்தை மேலே அவளுக்கு எவ்வளவு ஒரு சிந்தனை இருந்தால், அந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாது, அந்த குழந்தை மேலே ஏதாவது ஒரு அசைவு, நம்ம எல்லாருக்குமே குழந்தை அந்த மாதிரி தான் நடக்கிறது, அந்த குழந்தை ஒரு சின்ன அசைவு கொடுத்ததுன்னா அப்படின்னாலே நம்ம முழிச்சுன்னு விடுறோம். அந்த மாதிரி ஒரு நிலைமை, அந்த மாதிரி ஒரு கான்சன்ட்ரேஷன், அதுதான் வைராகியம். இது ஒரு நாளில் வராது இல்லையா, பை ப்ராக்டிஸ் அது வந்துடும் அப்படின்னு அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணன் சொல்கிறார். ஸோ அதுதான் இந்த கண்ணதாசன் வந்து இந்த அர்த்தமுள்ள இந்து மதத்தில் இந்த கீதையில் மனித மனம் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஆக்சுவலி கர்மயோகம் அப்படின்னு ஞான யோகம்லாம் பிரிச்சுருக்கோம் இல்லையா பகவத்கீதாவில். அதில் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது நம்மளுடைய மனசை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது. நாட் பாசிபிள், கண்டிப்பாக நம்மளால் பாசிபிள் கிடையாது. ஒரு நாள் பாசிபிள், ட்ரை பண்ண வேண்டியதான். ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் அட்லீஸ்ட் ஒரு 50% நம்மளால் நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த வைராகியத்தினால நம்மளால் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அர்ஜுனனுக்கு சொல்கிற மாதிரி சகல ஜீவராசிகளுக்கும் பகவான் சொல்லியிருக்காருங்கிறத அந்த அர்த்தமுள்ள இந்து மதத்தில் கண்ணதாசன் எக்ஸ்பிளைன்